Hi, all. Welcome back to our session. ஸோ ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீக் எழுத போகிறோம். ஸோ அது வந்து அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாமாக நமக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ மேக்ஸ் ஓகே, ரீசனிங் ஓகே, இங்கிலீஷ் கூட எனக்கு ஓகே. பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து படிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் யூ. எப்படி அப்படின்னா, நீங்கள் அட்லீஸ்ட் இந்த டாபிக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். இந்த டாப்பிக்கில் இருக்கிற நியூஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். என்னதான் கேப்சூல்ஸ் இருந்தாலுமே இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, நல்லா பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ் based on the previous year questions and also 2025 எக்ஸ்பெக்டட் questions அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டென்ட்டை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த டாபிக் படிக்காமல் போயிடாதீங்க, ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர் ட்ரெண்ட், அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை என்ன பண்ணலாம், நம்ம கம்பேர் பண்ணி அந்த டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம படிச்சுட்டு போகலாம், ஓகேவா? ஸோ லெட்ஸ் எக்ஸ்பெக்ட். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர்ஸ், ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் சர்க்குலேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின், சர்க்குலர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, அந்த நியூஸை வந்து அந்த 6 மாதத்துக்கு கேப்சூல் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா இந்த டாப்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்த டாபிக் இந்த சர்க்குலர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு புது கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்பேக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபோன்பேக்கு வந்து அந்த ஆன்லைன் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ எதுக்கெல்லாம் ஆன்லைன் அக்ரிகேட்டர் ஸ்டேட்டஸை வந்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 5-6 கம்பெனி பேர் இருந்துச்சுன்னா அந்த 5-6 கம்பெனியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் என்னது அப்படின்னா, இட்ஸ் அன் அப்டேஷன் ஃப்ரம் தி ஆர்பிஐ சைடு. அப்போ அதை நம்ம படிக்கிறோம். அடுத்து பார்க்குறப்போ ஏதாவது டிஜிட்டல் பேமெண்ட் ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா, சரிங்களா? டிஜிட்டல் பேமெண்ட் ரூல்ஸ் பேஸ் பண்ண கண்டென்ட் இருந்தால் அதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரெப்போ ரேட்டு அக்டோபர்லலாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மானிட்ரி பாலிசி கமிட்டி வந்து மீட்டிங் நடந்திருக்கும். அப்போ அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்களா, ரெப்போ ரேட் ரிமைன் அன்சேஞ்ச்டு. அப்போ அந்த இடத்துல எதெல்லாம் சேஞ்ச் ஆச்சு, எதெல்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது, பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா இந்த ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் அண்ட் சர்க்குலர் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து எனக்கு முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் இதுலேருந்து கண்டிப்பான முறையில் எனக்கு 2 கொஸ்டின் அது கேட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த லோன் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ண டாபிக், சரிங்களா? இப்போ இந்த லோன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறப்போ இந்தியாவுக்கு எந்த பேங்க்கு லோன் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க, அந்த அமௌண்ட் எவ்வளோ, ஓகேவா? டாலர்ஸ்னா டாலர்ஸ், ருபீஸ்னா ருபீஸ் எவ்வளோ, எதுக்காக, ஓகேவா? எந்த ஃபீல்டில், லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இல்லை அப்படின்னா ரெனியூவபிளா, அர்பன் டெவலப்மெண்ட்டா? ஸோ இந்த மாதிரி எந்த டாபிக், எந்த கண்டென்ட்டுக்கு கீழே அவங்க லோன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டோன்னா இது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி வித் இந்தியா, நேபாள், பூட்டான் இந்த மாதிரி நம்மளோட நியர்பை கண்ட்ரீஸ்லையுமே, நெய்பர் கண்ட்ரீஸ்லையுமே ஏதாவது அக்ரிமெண்ட் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் பேஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் லோன் அக்ரிமெண்ட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதுலேருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸாக இருக்கக்கூடிய செபி, ஓகேவா? ரெகுலேட்டரி பாடிஸாக இருக்கக்கூடிய இந்த செபி, ஐஆர்டிஏ, ஓகேவா? ஸோ இவங்க ஏதாவது பிஎஃப்ஆர்டிஏ, ஸோ இவங்க ஏதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்களா, ரூல்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, இபிஎஃப்ஓட நியூ ரூல்ஸு, இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தோன்னா என்பிசிஐ அப்டேட்ஸை வந்து என்ன செஞ்சுக்கணும், கண்டிப்பான முறையில் பார்த்துக்கணும். இதில் இருந்தும் ப்ரீவியஸ் இயரில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, லைக் நியூ சப்சிடரிஸ், யூபிஐ லைட்டு, சரிங்களா? யூபிஐ லைட்டு அதோடைய லிமிட்டு அண்ட் யூபிஐ ஃபீச்சர்ஸு, இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், ஓகேவா? ரீசெண்டாக இந்தியாவோட யூபிஐயை வந்து எந்த கண்ட்ரியில் அப்டேட் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அப்போ மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரீசெண்டாக அக்செப்ட் பண்ணது யார், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணது யார், இந்த மாதிரி இந்த என்பிசிஐயோட அப்டேட்ஸ் ஃபார் ஷுர் கேட்கணும். we can expect at least 2 questions from this topic, சரிங்களா? அண்ட் அடுத்து பார்த்தோன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான டேஸ் அண்ட் இட்ஸ் தீம்ஸ், சரிங்களா?
டேஸும் தீம்ஸும் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பான முறையில் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். யூஸ்வலாகவே என்ன பண்ணிக்கணும், இதை நம்ம படித்து வச்சுருந்துருக்கணும். சரிங்களா? அடுத்து பார்க்குறப்போ இம்பார்ட்டண்ட்டான அடுத்த டாபிக் என்னென்னா இண்டெக்ஸ் ரேங்க்கு. ஓகேவா? இண்டெக்ஸ் ரேங்க் அப்படிங்கிறப்போ ஐபிபிஎஸ் கண்டிப்பான முறையில் என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கொஸ்டின் எனக்கு இதிலேருந்து கேட்டுருவாங்க. நீங்கள் இதை யூஸ்வலாகவே எதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா ஐஎம்டியோட அந்த காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதோடைய இந்த ரேங்கிங்கை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸு. ஓகேவா? எஸ்டிஜி இண்டெக்ஸு. அதை தாண்டி பார்த்தோன்னா இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். ஓகேவா? குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா? குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். தென் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஓகேவா? இந்த இதை மட்டுமாவது அட்லீஸ்ட் இந்த இண்டெக்ஸ் அண்ட் ரேங்க்ல வந்து நீங்கள் ஃபார் ஷுர் படிச்சிருக்கணும். இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை யார் ரிலீஸ் பண்ணுறா? ஓகேவா? யார் ரிலீஸ் பண்ணுறா? இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியாவோட ரேங்க் என்ன? ஃபர்ஸ்ட் ரேங்க் எந்த கண்ட்ரி எடுத்திருக்கிறாங்க? லாஸ்ட் ரேங்க் எந்த கண்ட்ரி எடுத்திருக்காங்க? இதை மட்டும் இந்த 4 விஷயங்களை மட்டும் இந்த 5 ரிப்போர்ட்டில் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? அட்லீஸ்ட் ஃபார் ஷுர் ஒரு கொஸ்டின் ஐபிபிஎஸ் எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு கண்டென்ட் இது. சரிங்களா? அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் பேஸ் பண்ண கொஸ்டின். இது இல்லாமல் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிடையவே கிடையாது. யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக். இட் இஸ் 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ பயங்கரமான வெயிட்டேஜ். ஃபார் ஷுர் படிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? ஃபார் ஷுர் படிச்சிருந்துருக்கணும். இப்போது நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பட்ஜெட்டில் ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் கண்டிப்பான முறையில் படிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? ஸோ அதை தாண்டி ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அண்ட் இட் ஆல்சோ கேரிஸ் மோர் வெயிட்டேஜ் அப்படிங்கிறப்போ என்னன்னா கல்ச்சுரல், ட்ரைபல், ட்ரெடிஷ்னல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக். எப்படின்னா யுனெஸ்கோவோட கல்ச்சுரல் அடிஷன்ஸ். ஓகேவா? யுனெஸ்கோ ரீசெண்டாக ஏதாவது ஆட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் யுனெஸ்கோவில் இந்த 6 மாதத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ட்ரைபல் கிராஃப்ட்டு, இல்லைனா ட்ரைபல் பற்றின நியூஸ். லைக் ஏதாவது ஒரு ட்ரைபல் லைக் வி கேன் சே சித்தி ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து லிட்ரஸி ரேட்டை 72% அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிரசிடென்ட் திரௌபதி முர்மு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சித்தி ட்ரைபல் கம்யூனிட்டி எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த ரீஜனை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டு இந்தியாவில் எங்கே இருக்காங்க, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ட்ரைபல் பேஸ் பண்ண கொஸ்டின். அண்ட் ஆல்சோ ஸ்டேட் லெவலில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் அண்டர் திஸ் டாபிக். ஓகேவா? அப்போ 5 கொஸ்டின்ஸ் எனக்கு ஸ்கீம்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம், ஒரு 3 கொஸ்டின் இந்த ஒரு 3 டாப்பிக்லேருந்து எதிர்பார்க்கலாம். அப்படின்னா 8 கொஸ்டின். அப்போ தாராளமாக இந்த 2 டாபிக் என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பான முறையில் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்துருக்கணும். சரிங்களா? அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் MOU. ஓகேவா? MOU அப்படிங்கிறப்போ இந்த க்ரீன் ஹைட்ரஜன், ஆயில், எனர்ஜி செக்டார் இதுலெல்லாம் ஓகேவா, க்ரீன் ஹைட்ரஜன் இந்த மாதிரியான கண்டென்ட்லலாம் ஏதாவது MOU போட்டிருக்காங்களா? ரயில்வேஸு, ஓகேவா, இந்த மாதிரி கிராஸ் பார்டர் ரயில்வேஸ்க்கு பூட்டானோட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி MOUs ஆன் ஆயில், எனர்ஜி அண்டு க்ரீன் ஹைட்ரஜன், ரயில்வேஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. டிஃபென்ஸு இதில் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், கண்டிப்பான முறையில் படிச்சிருந்துருக்கணும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டானது நோபல் ப்ரைஸு. இப்போது அக்டோபரில் நோபல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் ஷுர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக் அண்டர் திஸ் டாபிக். ஸோ நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். எப்படின்னா அந்த ஒலிம்பிக்ஸ், கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட் நியூஸு, வேர்ல்டு கப்பு அண்ட் ரெக்கார்ட்ஸு. ஓகேவா? இப்போ ஒலிம்பிக்ஸ் பார்க்க முடியாது. என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது நோபல் ப்ரைஸை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நோபல் ப்ரைஸை பார்த்துட்டு கிரிக்கெட்டோட ரிட்டையர்மெண்ட்டு, ஓகேவா, ரிட்டையர்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டினு,
வேர்ல்டு கப், ஏஷியா கப்பு அந்த பேஸ் பண்ண கொஸ்டின். அண்ட் ஆல்சோ ரெக்கார்ட்ஸ் லைக் அந்த ஓடிஸில் வந்து ஃபாஸ்டஸ்ட் 100 வந்து அச்சீவ் பண்ணவங்க, இந்த மாதிரியான ரெக்கார்ட் பிரேக்கிங் நியூஸை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸ், பிலீவ் மீ. ஓகேவா, 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். சரிங்களா, என்விரான்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் அப்படின்னா லைக் இங்கே பாருங்களேன், ஈக்காலஜிக்கல் ரிப்போர்ட். ஓகேவா, என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்காலஜிக்கல் ரிப்போர்ட். இதுக்கு கீழே நீங்கள் 4 ரிப்போர்ட்டை மட்டும் படித்தா போதும். என்னன்னா வெட்லேண்ட். ஓகேவா, ஸோ வெட்லேண்ட் டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரம்சார் சைட்ஸு. சரிங்களா, ரம்சார் சைட்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இந்த சிஓபி சமிட், சிஓபி 30யோட அந்த சமிட்டோட அப்டேட், இந்த 3 மட்டும் படிச்சிங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 கொஸ்டின்ஸ் அண்டர் திஸ் டாபிக், 1 கொஸ்டின் அண்டர் திஸ் டாபிக். சரிங்களா, அண்ட் ஒரே ஒரு நியூஸ் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா இஸ்ரோ யார் கூடயாவது பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்களா, பார்ட்னர்ஷிப் பண்ணாங்களா, அந்த ஒரு நியூஸை மட்டும் ஸ்பேஸ்க்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் 1 கொஸ்டின். அடுத்து பார்த்தோன்னா 2 கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க. என்னன்னா டிஃபென்ஸ்ல இருந்து. ஓகேவா, என்னன்னா மிசைலோட டெஸ்டிங்ஸு அண்ட் எக்ஸசைஸ். இந்த நியூஸை பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் அட்டெண்ட் 2 கொஸ்டின்ஸ் அண்டர் திஸ் டாபிக். சரிங்களா, ஓகேவா, ஸோ இது மட்டும் பார்த்தாலே போதும், யூ கேன் அட்டெண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஓவராலாக சொல்கிறேன், திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் சிலபஸ் ஃபார் த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் ஜிகே கண்டென்ட். ஓகேவா, ஸோ திஸ் மைட் பி தி எக்ஸ்பெக்டட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா ஆர்பிஐ. இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் படிச்சிருந்துருக்கணும். சரிங்களா, 25+ மார்க்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்பிஐ ப்ளஸ் பேங்கிங் கண்டென்ட்லேருந்து அந்த நியூஸ்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இது படிக்காமல் போயிடவே கூடாது. ஓகேவா, அடுத்தது அந்த சமிட்டு, ஓகேவா, ரிப்போர்ட்டு, ரேங்கிங்கு, இதெல்லாமே மேலேயே பார்த்தாச்சு. இந்த டாபிக் கண்டிப்பான முறையில் படிச்சிருந்துருக்கணும். அண்ட் மேலே சொன்ன எல்லா டாப்பிக்கும் அதோட சேர்த்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஆர்பிட்ரரிஸ் அண்டு அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகேவா, இதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமானது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாமல் இந்த ஆர்டர்லேயே நீங்கள் கவர் பண்ணாலே போதுமானது. ஓகேவா, இந்த ஆர்டரில் கவர் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மார்க் என்ன பண்ணிடலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ லெட்ஸ் ஹாவ் அ குவிக் ரிவிஷன். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் யூ ஷுட் கவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர் பேஸ் பண்ண கொஸ்டின், அண்ட் லோன் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின், ரெகுலேட்டரி பாடிஸோட இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஓகேவா, அண்ட் என்பிசிஐ அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் படிச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இட்ஸ் தீம்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங் கேட்டகரி, அந்த நியூஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்துக்கணும். கல்ச்சுரல், ட்ரைபல், ட்ரெடிஷ்னல் நியூஸு, அதுக்கு கீழே என்ன படிக்கணுன்றதை தெளிவாக சொல்லிட்டேன். அந்த நியூஸை மட்டும் பார்த்தா போதும். எம்ஓயூஸ், நோபல் ப்ரைஸு, கிரிக்கெட்டோட ரிட்டையர்மெண்ட், வேர்ல்டு கப், ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ண நியூஸு, வெட்லேண்ட் டேட்டா, ரம்சார் சைட், சிஓபி சமிட்டோட நியூஸு, இஸ்ரோ யார் கூடயாவது டைப் பண்ணாங்கன்னா அந்த நியூஸை பார்த்துக்கோங்க. டிஃபென்ஸுன்றப்போ மிசைல் டெஸ்ட் பண்ணது, எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணது, அதை மட்டும் பார்த்தா போதும். இதை தாண்டி ஆர்பிட்ரரிஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அந்த என்னென்ன நியூஸ் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அத்தனை பேர் இறந்துருக்க மாட்டாங்க, அத்தனை பேரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணிட்டு போங்க. பட் இந்த மாதிரி டாபிக் வைஸாக, கேட்டகரி வைஸாக படிச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா, ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.